வெல்கம் டு நாகை சமையல். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி பட்டர் பிஸ்கட் செய்யலான்ட்டு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நம்ம பட்டரும் முட்டையும் வச்சு தான் செய்ய போகிறோம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தும் கூட. இது நம்ம ஸ்நாக்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு வந்து நம்ம கடையில் வாங்கி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறத விட நம்ம வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். பட்டர் பிஸ்கட் செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, 1 கப் சர்க்கரை, அதை வந்து நாங்கள் பொடிச்சு வச்சுருக்கோம். 1 முட்டை எடுத்துருக்கோம். தேவையான வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளில எடுத்து வச்சுங்க. இப்போ ஒன்று ஒன்றா வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவு அதில் கொட்டலாம். இப்போ 1 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதை நாங்கள் மிக்சியிலே தான் பொடிச்சுக்கிட்டோம். இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல, வெறும் பட்டரும் முட்டையும் மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப டிஷ் வந்து பட்டர் பிஸ்கட் தான். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சால்ட்டு. இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து வெண்ணெய் எடுத்துக்கிறோம். இது வந்து பட்டர் பிஸ்கட்டுங்கிறதுனால பட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மாவோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ அந்த 1 முட்டையும் நம்ம ஊற்றிக்கலாம். அதில் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல, இந்த முட்டையும் இந்த பட்டரையும் வச்சே நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும் போது முட்டையும் சேர்க்கறதுனால ஒரு மாதிரி லிக்யூட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம மைதா மாவு தேவைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் அதை தண்ணியே சேர்க்கல. மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிஸ்கட் எப்படி செய்யலான்ட்டு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி தைப்போம் இல்லையா, அதே மாதிரி தைக்கணும். ஆனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கனமாக தைக்கணும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த கல்லில் தான் செய்ய போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கல். இப்போ வந்து நம்ம இந்த கல்லில் தான் தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி தேய்ச்சிங்க, ஒரு 1/2 இன்ச்சு வந்து கனமாகிற மாதிரி. ரொம்ப ஷேப்பாக வரணும்னா தேவையில்ல, நம்ம பிஸ்கட் கட் பண்ணுறதுக்கு தான் அது. இந்த அளவுக்கு வந்து கனம் வேணும். நம்ம இப்போ எல்லாத்தையும் வந்து பிளேட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு மீடியமான ஹீட்டில் வச்சுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பிஸ்கட் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் டைமண்டாக செஞ்சு போடுறேன். பிஸ்கட் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கலாம். எங்களை பாருங்கள், நாங்கள் டைமண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கோம், ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கோம். நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கெலாம் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து பட்டரும் முட்டையும் கலந்தனால ரொம்ப நல்லது. நம்ம வந்து கடையில் வாங்குறத விட இது மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.